இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்ட டவுட்டுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். நிறைய பேர் வந்து பப் ஸ்லீவ் டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. நம்ம வந்து ஒரு டிசைன் பேக் நெக் டிசைனும் வச்சுட்டு ஒரு பப் ஸ்லீவும் நம்ம தைக்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம பப் ஸ்லீவும் நம்ம தைச்சிட்டு அதில் நம்ம டிசைனும் தைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த ஒரு ப்ளவுஸில் கரைப்பகுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கரைப்பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு லாங் பஃப் ஒரு ப்ளவுஸில் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இல்லாட்டி துணி உங்களுக்கு பத்தாமல் போகும். நீங்கள் வந்து கரெக்டாக வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கடுத்து எது கட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரைப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்து நம்ம பேக் டிசைன் பண்ணுறதுக்காக இப்போ பின் கழுத்தை வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீழே வந்து கரைப்பகுதி வந்து நம்ம துணி 1.5 இன்ச்சு மடக்கி அடிக்கிறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கரை வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கரையை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைப்பாங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் துணி வந்து பத்தாமல் போகும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1.5 இன்ச்சு மடக்கிறதுக்கு நம்ம உள்ளே வச்சுட்டு மிச்ச துணியை வந்து நம்ம எப்பயும் போல் கரை இல்லாமல் தைக்கிற மாதிரி பேக்கில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம பப் ஸ்லீவ்னால கண்டிப்பாக வந்து துணி பத்தாமல் இருக்கும். அதுக்காக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தைச்சாகணும். இப்போ நம்ம பேக் நெக்கும் ரவுண்டில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைனிங்கில் நம்ம வந்து ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்கோ, இப்போ 9 இன்ச்சு ஸ்லீவ் இருக்குது. 9 இன்ச்சை இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் நம்ம மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம பப் ஸ்லீவ் வந்து லைனிங் பீஸை வந்து மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வெளி பீஸில் தான் நம்ம 2 பீஸாக கட் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். அதனால் இதில் எவ்வளோ உயரம் இருக்கோ நம்ம அப்படியே வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. கட் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து பஃப்புக்கு வந்து ஒரு 5 இன்ச்சும் மிச்சம் இருக்க பகுதியை வந்து நம்ம கீழே கரைப்பகுதிக்கு ஒரு 4 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். எப்பயுமே பஃப்புக்கு வந்து 1 இன்ச்சு கூடவும் கீழே கரைக்கு வந்து 1 இன்ச்சு கம்மியாகவும் நீங்கள் எவ்வளோ ஹைட் எடுத்தாலும் அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடக்கிட்டு இப்போ நம்ம வெளி பீஸில் வந்து கட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த அளவுகளை வந்து நம்ம மடக்கியிருக்கோம். கீழே வந்து 5 இன்ச்சு, கரைப்பகுதிக்கு வந்து 4 இன்ச்சு, அப்போ மொத்தத்துக்கு வந்து நம்மளுக்கு 9 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி நம்ம அளவுகளை குறிச்சிக்கலாம். கரைப்பகுதி வந்து பெருசாகவும் கீழே வந்து கொஞ்சம் சிறுசாகவும் வச்சிட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம லைனிங் பீஸில் ஃபுல் ஹைட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம முன் பீஸையும் நம்ம கிராஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த மிச்ச பீஸில் வந்து இந்த லைனிங்கை வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இந்த ஹைட்டு நம்மளுக்கு கரெக்டாக வருதா அப்படின்றத வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு தான் நம்ம பஃப் வந்து கரெக்டாக தைக்கிறதுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு 5 இன்ச்சு தேவை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 6 இன்ச்சு நம்ம தச்சு கொஞ்சம் ரெடியெல்லாம் நம்ம வைக்கும்போது அந்த 1 இன்ச்சு கழியும். அது மாதிரி நம்ம 6 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு பத்தாமல் போச்சு அப்படின்னா ரொம்ப வந்து சிரமம். அதனால் எப்பயுமே எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி வர்றதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல இந்த 2 டிசைனும் நம்மளுக்கு ஸ்லீவுக்கு கரெக்டாக வருது அப்படின்ற பார்த்துட்டு நம்ம ஒரு 6 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பக்கமும் ஒரு 3 கோடு மாதிரி நம்மளுக்கு ஒரு டிசைன் இருக்குது. இந்த சைடும் நம்மளுக்கு ஒரு 3 கோடு மாதிரி டிசைன் இருக்குது. அப்போ 2க்குமே நம்மளுக்கு சேமான அளவு இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நீளமாக கட் பண்ணியிருக்கோம். துணியை வந்து நம்ம ப்ளவுஸோட துணியை 2ஆக மடக்கிட்டு நீளமாக இருக்க துணியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கரை பீஸை வந்து கட் பண்ணி தனியாக வச்சுட்டோம். இப்போ இதையும் நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ 2ஆக மடிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஒரு 17 இன்ச்சு இருக்குது.
17 இன்ச்சுன்னா நம்மளுக்கு மொத்த சுற்றளவு வந்து ஒரு 34 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 34 இன்ச்சு நம்மளுக்கு பஃப்புக்காக வச்சுருக்கோம். உயரம் வந்து 6 இன்ச்சும் நம்ம பஃப்பு மடிக்கிறதுக்கு வந்து ஒரு 34 இன்ச்சு நம்ம மடிக்க போகிறோம். இப்போ வந்து இதில் குட்டி குட்டி பீஸாக நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சுக்கோங்க. இப்போ அதை இப்படியே திருப்பிட்டு அதை வந்து நம்ம ஆப்போசிட்டாக இப்படி மடிக்கணும். இந்த சைடு நம்ம ஒரு கை வச்சுட்டு ஒவ்வொரு மடிப்புலேயும் இந்த சைடு ஒரு கையும் இந்த சைடு ஒரு கை நம்ம 2 பக்கம் பிடிச்சிட்டு அந்த மடிப்பை வந்து நம்ம ஒரு ஆப்போசிட்டில் மடிக்கும்போது நம்மளுக்கு பஃப் வந்து நல்லா தூக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு பஃப் அதிகமாக வேணாம் அப்படின்னும்போது சேமான மடிப்பை வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பஃப் வந்து அதிகமாக தூக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பஃப் வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கரை பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. அதிக கஸ்டமர் வந்து விரும்பிய ஒரு பஃப் ஸ்லீவ்னு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவ் இது. இதை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. இப்போ வந்து நம்ம இது மேலே அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ லைனிங் பீஸை அது மேலே வச்சு நம்ம தச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஈஸியான பஃப் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியான முறையில் நம்ம கற்றுக்கணும். இப்போ திருப்பிட்டு அதுக்கு மேலே அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பிட்டு இந்த சைடில் நம்ம லைனிங் பீஸோட அந்த வெளி பீஸையும் ஜாயின் பண்ணி தச்சுட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அழகான ஒரு பஃப் ஸ்லீவ். இதைத்தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, பஃப் ஸ்லீவ் வீடியோ போடுங்க அப்படின்னா. இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக தைச்சிருங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிருக்கும். அதுக்கடுத்து வந்து இப்போ பேக் நெக்கில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம ரவுண்ட் நெக் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு குட்டி குட்டி பால் வச்சு நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளாக டிசைன் போடணும் அப்படின்னு நீட்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி துணியில் வச்சுட்டு நூலாலையும் சுற்றிட்டு நம்ம லாக் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த டிசைனும் அதிக பேர் வந்து விரும்பி கேட்ட ஒரு டிசைன் தான் இது. எத்தனை தடவை தைச்சாலும் சலிக்காத ஒரு டிசைன் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து கேட்ட ஒரு டிசைன் இது. அடிக்கடி வந்து இந்த டிசைன் தான் நம்மள்ட்ட தைச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த டிசைன் வந்து அவ்வளோ ஒரு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் நம்ம வேர் பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெளியிலலாம் போகும்போது இந்த ஸ்கூலுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம நீட்டாக போகணும் அப்படின்ற இடத்துக்குலாம் இந்த மாதிரி டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வெளி பீஸை மட்டும்தான் எடுத்திருக்கோம், லைனிங் எடுக்கலை. இப்போ வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை வந்து ரவுண்டு பகுதியை வந்து இந்த சைடு வர மாதிரி வச்சுட்டு அந்த பிசுறு பகுதி வந்து நம்ம எப்பயும் போல் அந்த ரவுண்ட் நெக்கில் வர மாதிரி வச்சு அடிங்க. இந்த இடத்த கவனமாக வச்சு அடிங்க. சில பேர் என்ன பண்ணிடுவீங்க, மாற்றி வச்சு அடிச்சிருவீங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக உள்ள கூடி வராமல் தப்பாயிரும். அது மாதிரி நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சின்ன டிசைனாக இருந்தாலும் ஈஸியாக புரியும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வச்சு அடிக்கும்போது ஒரு கேப் தனித்தனியாக விழுகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டேப் வச்சு இவ்வளோ இன்ச்சு தான் நம்ம வைக்கணும் அப்படின்றத கூட நீங்கள் அளவு வச்சு ஒரு 1/2 இன்ச்சியாக 1 இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரவுண்டில் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த ரவுண்டு தெளிவாக இருக்கும். ஏன்னா ஏற்றி இறக்கி இல்லாமல் நம்மளுக்கு அந்த சேமான அளவுகளாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் நெக்கில் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம்.
இப்போ ஃபுல்லாக வச்சு நம்ம அடிச்சிட்டோம். இதுக்கடுத்து வந்து நம்ம லைனிங் பீஸை அது மேலே வச்சு நம்ம அடிச்சுட்டு தச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை வச்சு அடிக்கும்போது நீங்கள் அங்கங்கே ஒரு சேஃப்டி பின்னு போட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த சேஃப் வந்து நழுவாமல் இருக்கும். நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஃப்டி பின்னு போட்டு தைங்க. அப்போ தான் அந்த ரவுண்டு சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா அந்த சேஃபு நழுவிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நல்லா தைச்சிருவீங்க அப்படின்னா வேணால் நீங்கள் சேஃப்டி பின் எல்லாமே கூட தைங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது மேலே இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், கரெக்டாக வந்து நம்ம தையல் போட்டிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சிலது வந்து தையல் விழுகாமல் கூட இருக்கும். அந்த துணி கனமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விழுகலை அப்படின்னா அது மேலே இன்னொரு தையல் போட்டு கூட எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸை தச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. நான் அந்தளவுக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே திருப்பிட்டு நம்ம அது மேலே அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்னர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிரும். இதில் அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. அதுக்கு மேட்சாக வந்து நம்ம பப் ஸ்லீவும் நம்ம இதை ஜாயின் பண்ணி தைச்சிட்டோம். இதோட 2 ப்ளவுஸும் அந்த ஸ்லீவும் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா கூட நீங்கள் எந்த இடத்துல புரியலை அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோ வந்து எந்த இடத்துல புரியலையோ அதை நான் ஒரு வீடியோவாக கூட போடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ரிப்ளை அனுப்பி கூட உங்களுக்கு புரிய வைக்கிற